Dear students, welcome back to our class. So நம்ம இப்போ பார்க்க போகிறது அந்த deterministic modelingன்றதுல நம்ம அந்த மாடலிங்கில் நம்ம ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அல்காரிதத்தை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. நம்ம கையில் வந்து 3 ப்ராசஸ் இருக்குது. 3 ப்ராசஸோடைய சர்வீஸ் டைம் இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபிகரை பாருங்கள். P1, P2, P3 3 ப்ராசஸ் இருக்குது. P1 வந்து எந்த விதத்துலையும் அது வெயிட் பண்ண வேண்டிய டைம் இல்லை, டேரெக்டாக உள்ளே வந்துடுது. அது அதனுடைய ஃபுல் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் 24 milliseconds எடுத்துக்குது. தென் P2 அது வந்து 3 millisecondsல அதனுடைய ஒர்க்கை முடிக்குது. ஸோ 24 + 3 வந்து 27 ஆகிடுது. தென் P3 உள்ளர வந்து அதுக்கு வந்து ஒன்லி 2 milliseconds தான் தேவைப்படுது. அந்த 2 millisecondsல P3 கம்ப்ளீட் பண்ண பிறகு டோட்டலாக 29 milliseconds ஆகிடுது. ஓகேங்களா? அந்த டயக்ராம் புரியுதா? இப்போ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் நம்ம கால்குலேட் பண்ணணும்னா P1 வந்து எந்த விதமான வெயிட்டே பண்ணலை, 0 milliseconds தான் அது வெயிட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? தென் P2 எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா 24 milliseconds அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தது ப்ளஸ் 24. தென் P3 எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததுன்னா P1ஓட ஒரு 24, P2ஓட ஒரு 3, ஆக மொத்தம் 27 milliseconds அது வந்து P3 வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ 3 ப்ராசஸ்ன்றதுனால டிவைடட் பை 3, இதனுடைய ஆவரேஜ் எடுத்தோம்னா 17 milliseconds வெயிட் பண்ணுறக்கூடிய டைமாக இருக்குமா? இதில் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அல்காரிதம் பேசிஸில் நம்ம வந்து 17 milliseconds வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம SJF. SJFனா ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங் அப்படின்றது தான் SJF. ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணாங்க. அதில் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஷார்ட்டஸ்ட் ஜாப்னா எந்த ப்ராசஸ்க்கு கம்மியான சர்வீஸ் டைம் தேவைப்படுதோ அந்த ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட்டு உள்ள வரும். நம்மளுடைய இதில் வந்து செட் ஆஃப் ப்ராசஸில் P1, P2, P3ல 3 ப்ராசஸில் P3 ப்ராசஸ்க்கு தான் ஒன்லி 2 milliseconds தான் தேவைப்படுது. தட் இஸ் ஷார்ட்டஸ்ட் தானே, கம்மியானது தானே. கம்மியான milliseconds தேவைப்படுறது ஒன்லி P3 தான். ஸோ அந்த P3யை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட்டு உள்ள அனுப்பிச்சிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஷார்ட்டஸ்ட் ஜாப் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய P2 ப்ராசஸ், அது 3 milliseconds. ஓகேவா? அதுக்கு அடுத்தது தான் P1 ப்ராசஸ், தேர்ட் ஒன் வருது. ஓகேவா? ஸோ P3 உள்ள வரும்போது அது எந்த விதத்துலையும் வெயிட் பண்ணல. P3க்கு 2 milliseconds எடுத்துக்குது. தென் P3 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 milliseconds எடுத்துக்கிட்டு, தென் P2 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 milliseconds, டோட்டலாக 2 + 3 5 milliseconds. அதுக்கு அடுத்தது யார் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P1 கையில் கொடுத்துட்டோம். அது வந்து 24 milliseconds எடுத்துக்குது. ஸோ 5 + 24 29. ஓகேவா? ஸோ இப்போ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் போடுறோம்ப்பா. இப்போ வந்து நம்ம எதுலேருந்து பார்க்குறோம்னா இதுலேருந்து பாருங்கள், ஆனால் இதை வந்து இதுலேருந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ P3 உள்ளே வரும்போது P3 யாருக்காகவும் வெயிட்டே பண்ணல. ஸோ 0 milliseconds, அந்த 0வை தான் இங்கே போட்டிருக்கோம். P3 முடிச்சுட்டு P2 எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா P3 கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கு. P3 எவ்வளோ நேரத்தில் முடிச்சிருக்கு அப்படின்னா 2 millisecondsல முடிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ P2 வந்து ஒன்லி 2 milliseconds வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. தென் P1 எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிடுச்சுன்னா P3யும் கம்ப்ளீட் பண்ணணும், P2வும் கம்ப்ளீட் பண்ணணும். P3க்கு ஒரு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 milliseconds ஆச்சு. தென் P2 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 milliseconds ஆச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 + 3 5 milliseconds யார் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா P1க்கு வந்துச்சு. ஓகேவா? அந்த 5 milliseconds தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? புரியுதாப்பா? டிவைடட் பை 3 3 ப்ராசஸ்ங்கும் போது நம்ம ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் 2.337 milliseconds வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங். ஓகேவா? இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கையில் 3 ப்ராசஸ் இருக்குது, P1, P2, P3ன்ட்டு. ஃபர்ஸ்ட் யார் உள்ளே வராங்க, இதை வந்து டைம் ஸ்லைஸாக பிரிக்கிறாங்க. ஸோ 4 milliseconds பார்ட்டாக குவாண்டமாக டைம் ஸ்லைஸாக டிவைட் பண்ணியாச்சுப்பா. டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் P1க்கு ஒரு 4 milliseconds கொடுத்துட்டாங்க. பட் P1க்கு தேவையான milliseconds எவ்வளவு, 24 milliseconds தேவைப்படுது. ஆனால் P1 கையில் கொடுத்தது ஒன்லி 4 milliseconds தான். அதுக்கிடையில் அது என்ன பண்ணிடணும், வெளியில் வந்துடணும், எக்ஸிட் ஆயிடணும். அடுத்தது யார் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்கன்னா P2 கையில் ஒரு 4 milliseconds கொடுக்குறாங்க. ஆனால் P2க்கு தேவையானதே ஒன்லி
3 milliseconds தான். ஓகேவா? அதுக்குள்ளார அது எக்ஸிகியூஷனை கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ 4 + 3 7 ஆயிடுது. ஓகேங்களா? தென் P3 கையில் கொடுக்குறாங்க. P3க்கும் அலாட் பண்ண பீரியட் 4 milliseconds தான். பட் P3 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒன்லி 2 milliseconds தான் வேணும். ஸோ 7 + 2 9 milliseconds. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் வந்து எல்லாமே யார் கையில் கொடுத்தாச்சுன்னா இது வரைக்கும் P2வும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, P3யும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. யார் மட்டும் பெண்டிங்கில் இருக்காங்கன்னா P1 தான் பெண்டிங்கில் இருக்காங்க. அப்போ 9 millisecond ஆயிருக்கு. ஸோ P1க்கு செகண்ட் பார்ட் ஆஃப் 4 millisecond கொடுத்தா ஸோ 9 + 4 13, another 4, another 4, another 4, another 4. ஸோ டோட்டலாக 6 times 4 milliseconds கொடுத்தா 24 milliseconds வந்துடும். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 this one. ஓகேவா? 6 times கொடுத்ததுனால 6 × 4 24 milliseconds அது கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இத்தனை டைம் வாங்கிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதனுடைய ஆவரேஜ் வெயிட்டிங் டைமு கால்குலேட் பண்ணும்போது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. டோட்டலாக இப்போ P3யோட வெயிட்டிங் டைம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா P1 வந்து ஃபர்ஸ்ட் 4 millisecond வெயிட் யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சா, தென் P2 வந்து ஒரு 3 milliseconds யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சா. ஸோ 4 + 3 7 milliseconds யார் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா P3க்கு, தட் இஸ் 7. ஓகேவாமா? நெக்ஸ்ட் P2 எக்ஸிகியூஷன் எடுத்துட்டிங்கன்னா P1 வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் 4 millisecond யூஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் P2 have to wait. அப்படி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ P2வோட வெயிட்டிங் டைம் 4. ஓகேவா? தென் P1 எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இங்கே வந்து P1 வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சது, ஃபர்ஸ்ட் 4 milliseconds முடிச்சது. தென் P2 ஒரு 3 millisecond ஒர்க் பண்ணுற வரைக்கும், P3 வந்து ஒரு 2 milliseconds ஒர்க் பண்ணுற வரைக்கும், 3 + 2 5 milliseconds ஒர்க் பண்ணுற வரைக்கும் P1 have to wait. P1க்கு வந்து வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ P1ஓட வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான், தட் இஸ் 5 milliseconds. ஸோ டிவைடட் பை 3 கொடுத்தீங்கன்னா என்ன வருது? 5.33 milliseconds வருது. ஸோ இதுலேருந்து நமக்கு கால்குலேட் பண்ணும்போது இதில் 5.33, இது ஷார்ட்டஸ்ட் ஜாபில் 2.337, பட் FCFSல 17 milliseconds. ஸோ பெஸ்ட் ஒன் இதுலேருந்தே தெரியுது எவ்வளோ நேரம் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கம்மியான வெயிட் பண்ணுறது எது? ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங், ஃபர்ஸ்ட் அல்காரிதம். ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் தான் பெஸ்ட் ஒன்ன்றது நமக்கு கன்க்ளூட் பண்ண முடியுது. ஓகேவாப்பா? புரியுதா? ஸோ இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு என்ன தேவைப்படுது? சிஸ்டமுடைய தட் இஸ் சர்வீஸ் டைமு, நமக்கு எக்ஸிக்யூஷன் சர்வீஸ் டைம் தெரிஞ்சதுன்னா தான் நம்மளால ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியுது. சர்வீஸ் டைம் தெரியலன்னா நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியல. தட் இஸ் அதை பற்றின நாலேஜ் நமக்கு இருக்கணும். சர்வீஸ் டைமை பற்றி நாலேஜ், ஒவ்வொரு ப்ராசஸும் ஒவ்வொரு சிஸ்டமில் வேற மாதிரி ஒவ்வொரு நாளும் வேரி ஆகிக்கிட்டே ரன் ஆகும். இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு ப்ராசஸ் ரன் ஆகும் ஒரு சிஸ்டம்ல, அடுத்த ப்ராசஸ் வேற மாதிரி வேற சிஸ்டம்ல ரன் ஆகும். அதனுடைய சர்வீஸ் டைம் மாறும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் த சிஸ்டம் தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்றாங்கப்பா. நம்ம வந்து கியூவிங் மாடல் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த 3 கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்ல FCFS, SJF, ரவுண்ட் ராபின் மூணுத்துலையும் that is SJF தான் பெஸ்ட் ஒன்னுட்டு நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஓகேவாமா? நெக்ஸ்ட் நம்ம கியூவிங் மாடல் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.